Hello everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ பேசிக்காக ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணலான்றது என்னோட கான்செப்ட். பட் ஊப்ஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எனக்குமே இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாமல் தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னோட கோடில் யூஸ் பண்ணிப்பேன். பட் ஆக்சுவலாக அதோட ரியல் பர்பஸ் என்ன, எனக்கே நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த ஊப்ஸ் கான்செப்ட் மேலே. ஸோ அதை எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக எனக்கு இருக்கிற டவுட்ஸ் உங்களுக்கும் இருக்கலாம்னு தோணுச்சு. அதனால தான் அது மொத்தமாக ஒரு பர்டிகுலர் சீரீஸாக ஒன்று போடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ பேசிக்காக ஊப்ஸ் கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம பார்க்கலாம். பட் எல்லா ஊப்ஸ் கான்செப்ட்டுக்கும் பேசிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான். ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து இந்த காரும் அந்த பெயிண்ட்டு, கலர்ஸு, அப்புறம் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இப்படி தான் அவங்க வந்து நிறைய இடத்துல எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிமிலர் தான், பட் புக்கை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். பட் பேசிக் கிளாஸு அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்னா என்ன, ப்ளஸ் அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இது வந்து பைத்தன் லாங்குவேஜில் கொடுக்குறேன், பட் ஆனால் இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் அதர் லாங்குவேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ கிளாஸுன்ட்டு முன்னாடி கொடுத்துட்டிங்கன்னா அதுதான் நம்ம கிளாஸுக்கு கொடுக்குற கீவேர்டு. இது வந்து கிளாஸோட நேம், புக்குன்றது தான் நம்ம இப்போ வச்சுருக்கிற கிளாஸோட நேமு. ஓகேவா? அதுக்கப்புறம் டெஃப் இனிட் அப்படின்னு கொடுக்குறீங்க தெரியுமா? இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஃபஸ்ட்டு பேசிக்காக கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ பிரிண்ட்னா நீங்கள் அதில் கொடுக்குற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட் படி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 3 ஆட்ரிபியூட்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். டைட்டில், ஆத்தர், ஜேர்னல். இந்த 3 ஆட்ரிபியூட்ஸை தான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா இந்த கிளாஸோட ப்ளூ பிரிண்ட் வந்து இந்த 3 டேட்டா இதில் வர எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் நான் இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ எந்த ஆப்ஜெக்டை நான் இந்த கிளாஸில் க்ரியேட் பண்ணாலும் சரி, அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த 3 பேராமீட்டர்ஸ் இருக்கணுன்றது தான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் ஒரு ஐட்டம் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கவே இல்லைனா இதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ப்ளூ பிரிண்ட் படி தான் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு டைட்டில், செல்ஃப் டாட் ஆத்தர் இஸ் ஈக்குவல் டு ஆத்தர், செல்ஃப் டாட் ஜேர்னல் இஸ் ஈக்குவல் டு ஜேர்னல். ஓகேவா? இந்த செல்ஃப்ன்றது எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ். நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேர் கொடுப்போம். அது ஒரு வேரியபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புக் 1ன்றது தான் நம்மளோட ஆப்ஜெக்டோட பேர். அந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம், புக்குன்ற கிளாஸுக்குள்ளார பாஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்டுடைய பேர். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸுக்கு நம்ம அசைன் பண்ணுறோன்றது இருக்கு இல்லையா? ஸோ புக் 1ன்ற ஆப்ஜெக்டை நான் புக்குன்ற இந்த கிளாஸுக்கு நான் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது 3 ஐட்டம்ஸை நான் பாஸ் பண்ணுறேன். ஹாரி பாட்டர், ஜேகே ரவுலிங், ஃபேண்டசி. இந்த மாதிரி 3 பேராமீட்டர்ஸை நான் பாஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் ஐட்டம் வந்து உங்களுக்கு டைட்டிலுக்கு போயிடும், ஜேகே ரவுலிங்ன்றது ஆத்தருக்கு போயிடும், ஃபேண்டசின்றது ஜேர்னலுக்கு போயிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இங்கே 3 தான் இருக்குது ஆனால் இங்கே 4 ஐட்டம் இருக்குது நம்மளுக்கு ஆட்ரிபியூட்ஸில். ஸோ இந்த செல்ஃப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப்ன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆப்ஜெக்டுடைய பேரை அது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் டைட்டில்னு வருது. அப்படின்னா புக் 1 டாட் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு ஹாரி பாட்டர்னு போகும், புக் 1 டாட் ஆத்தர் இஸ் ஈக்குவல் டு ஜேகே ரவுலிங், புக் 1 டாட் ஜேர்னல் இஸ் ஈக்குவல் டு ஃபேண்டசி. அந்த மாதிரி அது போய் உள்ளார ஸ்டோர் ஆகும். ஸோ இதனால தான் இந்த ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ஆல்வேஸ் நம்ம பாஸ் பண்ணலனாலும் அது வந்து அந்த ஆப்ஜெக்டோட பேரையே அந்த செல்ஃபாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி இது உள்ளார போய் ஸ்டோர் ஆகுன்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ புக் 1 டாட் டைட்டில் தான் ஸ்டோர் ஆகும். அதனால தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை வெளியில் எடுத்து பார்க்குறதுனாலும் நம்ம அதே மாதிரி எடுத்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து என்ன சொன்னால் புக் 1 டாட் 1ன்னு கொடுத்தா தான் லைக் டைட்டில்னு கொடுத்தா ஆப்ஜெக்ட் நேமும் ப்ளஸ் அந்த ஃபீல்டு நேமும் கொடுத்தா நான் பிரிண்ட் ஆகுன்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ இதில் தான் அந்த இது சேவ் ஆயிருக்கு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். இது மட்டும் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன ஆப்ஜெக்டில் அதில் இருக்குது அந்த ஆப்ஜெக்ட்டுக்குரிய என்ன ஆட்ரிபியூட் நம்மளுக்கு தேவையோ அது டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் இதை எடுத்துகிட்டு ஆத்தர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் கொடுத்தாச்சு.
ஸோ இப்போ வந்து ஜேகே ரவுலிங் வந்துடுச்சு. இதே இப்போ வந்து நான் இந்த ஃபஸ்ட் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் இதில் வந்து 2 ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் 1 வந்து புக் 1, ஆப்ஜெக்ட் 2 வந்து புக் 2. ஸோ நான் இங்கே வந்து புக் 2ன்னு கொடுக்குறேன், புக் 2 ஆஃப் ஆத்தர்னு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புக் 2ஓட ஆத்தர் யாருன்னு பாருங்கள், ஜேஆர்ஆர் டோல்கின். ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் டேட்டா ஆட்ரிபியூட்ஸ் ஒரு கிளாஸில் வைக்கிறது. ஸோ இப்போ ப்ரைமரி கொஸ்டின் எனக்கு பேசிக்காக என்ன தோணுச்சுன்னா, நம்ம எதுக்காக இதை இந்த மாதிரி கஷ்டப்பட்டு டிஃபைன் பண்ண ஒரு கிளாஸுக்குள்ளார ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரிலாம் வைக்கணும், நான் ஏன் டேரெக்டாக வந்து ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிடக்கூடாது, எப்படி இருந்தாலும் அது புக் டாட் 1 ஆத்தர், புக் டாட் 1 டைட்டில் அந்த மாதிரி தானே சேவ் ஆகுது, அதுக்கு பதிலாக நான் டேரெக்டாக இந்த மாதிரி எழுதிட்டா என்ன ஆகுன்றது தான் கொஸ்டின். ஓகேவா, இந்த கொஸ்டின் எனக்கு பேசிக்காக இருந்துச்சு. எதனால் நம்ம அது பண்ணணும், அதை விட நான் இப்படியே டேரெக்டாக பண்ணிட்டு போயிடலாம். புக் 1_ டைட்டில், புக் 1_ ஆத்தர், புக் 1_ ஜேர்னல் கொடுத்துட்டு நான் பேசிக்காக இப்படி பண்ணுவேன் இல்லையா. நம்ம பேசிக்காக ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் நம்ம திருப்பி எடுத்து புக் 1 ஆத்தர், புக் 1 ஜேர்னல்னு எது வேணால் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ எதுக்காக நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எதுக்காக அப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கிறோன்றது பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு போனீங்கன்னா உங்களுடைய கோடு வந்து ரொம்ப மெஸ்டப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ராப்பரான மெத்தட் கிடையாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் புக் 1ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு கிளாஸ் புக்குக்குள்ளார டேரெக்டாக நான் பேராமீட்டரை பாஸ் பண்ண முடியுது, 3 பேராமீட்டரும் அட் செகண்டில். பட் இங்கே நான் அப்படி பண்ண முடியாது. நான் அப்படியே பண்ணினாலும் புக் 1 டைட்டில் கமா புக் 1 ஆத்தர் கமா புக் 1 ஜேர்னல் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு இந்த 3 பேராமீட்டரையும் எழுதினா தான் எனக்கு இந்த 3 பேராமீட்டருக்கு இந்த 3 அசைன் ஆகும். ஸோ பேசிக்காக உங்கள் கோடு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்காது. ரெண்டாவது நீங்கள் எதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடலாம். இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த கோடில் வந்து எதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் கோடு வந்து பேசிக்காக ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஓகேவா, ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இதுக்குள்ளார போகிறோம். இன்னமும் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வரோன்றது தெரியல. இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஆட்ரிபியூட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது மட்டும்தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிளியராக இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பேசிக்காக ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கோட் ஆர்கனைசிங் தான். ஓகேவா, ஸோ அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இங்கே வந்து நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, டிஸ்பிளே இன்ஃபோன்னு கொடுத்துட்டு டைட்டில்னு கொடுத்துட்டு செல்ஃப் டாட் டைட்டில், ஆத்தர்னு கொடுத்துட்டு செல்ஃப் டாட் ஆத்தர், ஜேர்னல் வந்து இது இப்போ கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபங்க்ஷனை நான் இப்போ கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் கொடுக்குது, நான் என்ன ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறேன்றது பார்க்குது. ஸோ புக் 1 தான் நான் பாஸ் பண்ணியிருக்கிறது இல்லையா. ஸோ அந்த ஆப்ஜெக்டுடைய டைட்டில், அந்த ஆப்ஜெக்டுடைய ஆத்தர், செல்ஃப் ஜேர்னல் எல்லாத்தையுமே அது வந்து எனக்கு ஒரு அவுட்புட்டாக எனக்கு இங்கே டிஃபைன் ஆகி வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து டேட்டா ஆட்ரிபியூட்ஸை ஹேண்டில் பண்ணுறது. செகண்ட் பார்ட் வந்து நம்ம சில ஃபங்க்ஷன் சில மெத்தட்ஸ் அதுக்குள்ளார எழுதி அந்த மெத்தடில் வந்து அந்த டேட்டா ஆட்ரிபியூட்ஸை எப்படி நம்மளுக்கு ரிட்ரீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப மெயினான கான்செப்ட்ஸ் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நான் புக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ நீங்கள் கிளாஸுன்றது ஃபிசிக்கலாக ஒரு கிளாஸையே நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் இருக்கிறதோ இல்லை உங்கள் காலேஜில் இருக்கிற ஒரு கிளாஸையே நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து 9th ஸ்டாண்டர்ட்னு நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கிளாஸோட பேர் வந்து 9th ஸ்டாண்டர்ட், அதுதான் என்னோடய கிளாஸோட பேர். ஸோ அந்த கிளாஸில் எனக்கு வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நேம் இருக்கும். ஓகேவா, ஸோ நேம் இருக்கும், அவங்களுக்கு ஏஜ் இருக்கும், இல்லை அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும், அவங்களுடைய ஆவரேஜ் சிடிசின்னு சொல்லிட்டேன், ஆவரேஜ் வந்து அவங்களுடைய அகாடமிக் ஸ்கோர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கலாம்னா, இந்த ஆப்ஜெக்ட்ன்றது அந்த ரியலாகவே அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுடைய இல்லை எம்ப்ளாயோடைய நேம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும் இல்லையா, அந்த நேமை நான் வச்சுக்கிறேன். பட் இது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, ஒன்று யூனிக்காக இருக்கணும். ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரே ஆப்ஜெக்ட் நேமை வந்து ஒரே கிளாஸ்க்கு வந்து 2 ஆப்ஜெக்ட் நேமை சேம் நேம் கொடுக்கக்கூடாது. எல்லா ஆப்ஜெக்ட் நேமும் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ அது ஒன்று நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கேஸில் வந்து நம்ம இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, இருக்கிற எல்லா எம்ப்ளாய்க்கும் சரி, நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு யூனிக்கான நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் இல்லை 10th ஸ்டாண்டர்ட் அந்த பர்டிகுலர் கிளாஸுக்குள்ளார இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிட்டேன், நேமை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட்னு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் வந்து ஒரு ஃபாதர் நேம் ரெக்கார்ட் பண்ணுறேன், மதர் நேம் ரெக்கார்ட் பண்ணுறேன், அப்புறம் அவங்களுடைய
ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ் எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளார நீட்டாக போயிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ரியல் வேர்ல்டு சினாரியோவோட ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ரியல் வேர்ல்டோட நம்மளுக்கு ஒத்து போகிற மாதிரி நம்ம கோடை யூஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ நான் இதை எல்லாத்தையுமே வந்து வேரியபிளாக டிக்ளேர் பண்ணேன்னா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட்ன்றது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோ இல்லை எம்ப்ளாயி, இந்த கேஸில் வந்து புக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு எது சூட்டபுளாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட கேஸில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்விக்கி ஆப் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கூட ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஃபுட்டு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம வந்து இதை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இது வந்து ஹோல் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதில் 2 ஐட்டம்ஸ் வச்சுருக்கிறோம் இல்லையா, இனிட்னு வச்சுருக்கிறோம், மெத்தடுன்னு வச்சுருக்கிறோம். ஸோ இதில் அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா ஆட்ரிபியூட்டை நம்ம இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து டைரெக்டாக வந்து லைக் டேட்டா பேஸ்லேயே போய் ஸ்டோர் பண்ணிடலாம் இல்லையா, எதுக்காக நம்ம இங்கே டேட்டா ஆட்ரிபியூட்ஸை தனியாக மெயின்டைன் பண்ணுறோன்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ பேசிக்காக வந்து டேட்டாஸை வந்து நம்ம வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப பெட்டரான மெத்தட் தான். பட் இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டேட்டாவை வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி வெளியில் அவுட்புட் எடுக்கும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் இதே நீங்கள் வந்து டேட்டா பேஸ்லேருந்து டேரெக்டாக ரீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேட்டாவை. ஸோ அப்படி என்ன பண்ணால் நீங்கள் ஜஸ்ட்டு அது வந்து டேட்டா ஸ்டோரிங் அண்ட் ரிட்ரீவிங், இதுக்கு தான் நம்ம டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம். அது மேனிப்புலேட் பண்ணாது, எதுவுமே பண்ணாது டேட்டா பேஸு. ஜஸ்ட்டு அது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி, ஒரு 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 லாக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், வைக்கிறீங்க திருப்பி எடுக்கிறீங்க, அவ்வளோதான் டேட்டா பேஸ். பட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது அப்படி கிடையாது. இது வந்து டேட்டா பேஸோட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கான்செப்ட் மாதிரி. ஏன்னா டேட்டா பேஸே உங்களுக்கு வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதுலேயுமே சார்ட்டிங் அல்காரிதம், குயிக் சார்ட்டு, லைக் பபிள் சர்ச்சு, சர்ச்சிங் ஆல்காரிதம்ஸ் இருக்குது, பைனரி சர்ச், அந்த மாதிரி நிறைய ஆல்காரிதம்ஸே டேட்டா பேஸ்க்கே வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் ஒர்க் ஆகும். நீங்கள் அந்தளவுக்கு லைக் அட்வான்ஸ் டாபிக்ஸ் லெவலுக்குலாம் போக வேணாம். பேசிக்காக நம்மளுக்கு பைத்தானில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, லிஸ்ட்டு, டிக்ஷனரிஸு, டேட்டா டைப்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக வரும். ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இன்னொன்று வந்து காம்போசிட் டேட்டா டைப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ் லெவலுக்கு போக வேணாம். பட் ஆனால் இந்த லிஸ்ட்டு, இந்த டிக்ஷனரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நானே படித்த வரைக்கும் அது எல்லாம் டேட்டா டைப்ஸ்ன்னு நான் படிச்சுட்டு இருந்தேன். பட் மூவிங் ஃபார்வர்டு இப்போ பார்க்கும்போது அது வந்து எல்லாமே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இருப்போது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்த பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இதை ஜஸ்ட்டு லீவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ நம்ம மேலே இருக்க கூட ஃபுல்லாக கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, லிஸ்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ இப்போ நான் லிஸ்ட்டுனா என்னென்னு கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ 1ன்னு கொடுத்துட்டு = கொடுத்துட்டு லிஸ்ட்டோ இல்லாட்டி டிக்ஷனரியோ ஏதோ ஒன்று டிஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் பேக்கெட் கொடுத்து 1, 2, 3ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டுன்றதே ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் இதை பில்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளார போனீங்கன்னா அந்த லிஸ்ட்டுன்றது தான் ஒரு கிளாஸே. ஸோ இந்த கோடில் நம்மளது பார்த்தீங்கன்னா இந்த 1ன்றது தான் நம்மளுடைய ஆப்ஜெக்டோடைய நேமு. ஸோ இந்த லிஸ்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து ஒரு கிளாஸோட நேம் தான். ஸோ அந்த கிளாஸு நீங்கள் 1, 2, 3ன்றதை நீங்கள் எல்லாத்தையுமே இது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ இந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்னு பாருங்களேன். நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, லைக் லிஸ்ட்டு, லைக் 1.append, அந்த மாதிரி லிஸ்ட்டோட பேர் வச்சு நம்ம அப்பெண்ட் பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம், பாப் பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் தான் அந்த பர்டிகுலர் கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ். அப்பெண்ட் இருக்கும், எக்ஸ்டெண்ட் இருக்குது, பாப் இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது, கவுண்ட் இருக்குது, இன்செர்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டு கூட யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு லைக் W3 ஸ்கூல்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்குன்னு சொல்லி சர்டன் மெத்தட்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிக்ஷனரிக்குன்னு சொல்லி சர்டன் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே அகெயின் எங்கே டிஃபைன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸில் தான். ஸோ நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் ஒரு கஸ்டமைஸ்டு திங்ஸ் மாதிரி, லைக் நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்காக நம்மளே ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம். அதில் என்னென்ன டேட்டா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணுன்றதை டிஃபைன் பண்ணுறோம். அதில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கணுன்றது நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஐட்டம்ஸு லைக் ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நம்மக்கிட்ட இப்போ ஒரு கிளாஸ் வந்து இருக்குது. அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம மெத்தட்ஸ் இல்லாமல் வெறும் டேட்டா ஆட்ரிபியூட்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றது தான் நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து கொஸ்டின். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஒன்லின்ற மாதிரி நான் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இனிட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு வெறும் டேட்டா ஆட்ரிபியூட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், எந்த மெத்தடும் இல்லை. ஸோ 100% இதுவும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ப்ரீவியஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் செல்ஃப், டைட்டில், ஆத்தர், ஜெனரல் கொடுத்துட்டேன். இப்படி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு புக்கு டிக்ளேர் பண்ணும்போது எனக்கு வந்து அதனுடைய ஜேர்னல் என்னன்னு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். நான் வெறும் ஹாபிட் அண்டு டால்கின் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அது எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா 3வது ஐட்டம் நம்ம பாஸே பண்ணலை, அதனால் அது எரர் த்ரோ பண்ணும். ஸோ அந்த எரரை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிஃபால்ட்டாக நன்னுன்றதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ நம்ம பாஸ் பண்ணும்போது இன்கேஸ் ஒரு ஐட்டம் நம்ம சென்ட் பண்ணலனாலும் அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஹாபிட் ஒன்லி டால்கின் அனுப்பிச்சிட்டேன். ஸோ ஜேர்னல்ன்றதை நான் அனுப்பலை, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ புக் 3யோட டைட்டில் ஹாரி பாட்டர் ஒன்லின்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து புக் 4 நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். புக் 4ல் நம்ம ஜேர்னல் தான் இப்போ டிக்ளேர் பண்ணலை. ஸோ அதனால் நான் ஜேர்னலை எடுத்து பார்க்குறேன் என்ன இருக்குன்ட்டு. ஸோ நன்னுன்னு இருக்கும். பேசிக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதில் இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கலன்னா டிஃபால்ட்டாக நீ நன்னுன்னு எடுத்துக்கோ, எதுவும் எரர் த்ரோ பண்ணாதுன்றதுக்காக டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்ம நன்னுன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து ஒன்லி வித் ஆட்ரிபியூட் ஆல்சோ கூட நம்ம கிளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு இன்கேஸ் மெத்தட் தேவையில்லைன்னா. ஸோ அடுத்த ஐட்டம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிமிலர் தான், பட் ஆனால் இந்த டைம் வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணல, வெறும் மெத்தட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து மல்டிபிள் மெத்தட்ஸு, சப்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷனு, டிவைடு, அந்த மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் கண்டில் குரூப் பண்ணிடுறோம், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேத் யூட்டிலிட்டின்ட்டு ஒரு கிளாஸ், ஓகேவா? பேசிக்காக மேத் கால்குலேட்டர் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஆடுன்னு வச்சுருக்கோம், சப்ஸ்ட்ராக்ட்டு, மல்டிப்ளை, டிவைடு எல்லாமே வச்சுட்டு கீழே வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸை சொல்லிவிட்டு என்ன மெத்தட் அதில் யூஸ் பண்ணுமோ அதை டேரெக்டாக கொடுத்துட்டு வேல்யூ கொடுத்துட்டா நம்மளுக்கு டேரெக்டாக அவுட்புட் வந்துடும். ஸோ பேசிக்காக இந்த கிளாஸுக்குள்ளார என்கிட்ட மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது, அதில் இருக்கிற ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ன்ற கான்செப்டே கிடையாது பேசிக்காக. ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து அந்த பர்டிகுலர் மெத்தடை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ இதில் நம்ம எதுவுமே டிக்ளேர் பண்ணுறதில்ல, டேட்டா ஆட்ரிபியூட்டும் டிக்ளேர் பண்ணுறதில்ல, ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸும் போகிறதில்ல. பேசிக்காக மெத்தட்ஸை நம்ம குரூப் பண்ணி ஒரு கிளாஸில் வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த கிளாஸை யூஸ் பண்ணி அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ இதுதான் இன்னொரு வே ஆஃப் யூஸிங் த கிளாஸு, ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் திங் உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஸோ அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ அப்கமிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம அடுத்து வந்து எப்படி என்கேப்சுலேஷன் ஒர்க் ஆகும், எப்படி அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் ஒர்க் ஆகும், எப்படி பாலிமார்ஃபிசம் ஒர்க் ஆகுன்றது எனக்கு வர கொஸ்டின்ஸை வச்சே நம்ம வந்து இதை பார்க்கலாம். ப்ளஸ் இங்கே ஸ்டாட்டிக் மெத்தட்லாம் இருக்குல்ல, இதுனா என்ன, அதுக்கு வேறு என்ன மீனிங்ஸ் இருக்குது, ப்ளஸ் இங்கே நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நம்ம இது மட்டும் இல்லாத நம்மளுடைய கிளாஸோட ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெத்தட்ஸ்குள்ளார நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம லைக் வேரியபிள்ஸையும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேரியபிளில் வந்து ப்ரைவேட் ப்ரொடெக்டட் அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ வேரியபிளை எப்படி வெளியிலேருந்து நம்ம ஹைட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு பேசிக்ஸாக இருக்கிற கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ன்றதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்காக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லாட்டி என்ன மாதிரி யாராச்சும் கொஞ்சம் வருஷம் கழிஞ்சிட்டு மறுபடியும் இன்னும் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டில் கிளாரிட்டி இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்தா பெட்டராக இருக்குன்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. See you in my next video. Until then, it's bye from Deepak. Bye-bye.